ஹே டியூட்ஸ், தம்பி இன்னைக்கு ஒரு தகவலோட வந்திருக்கேன். நீங்கள் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரியா இருந்தால் வேஸ்ட்டாக 1 மணி நேரம் 2 மணி நேரம்ட்டு இந்த கியூலலாம் நிற்க தேவையில்ல. ஜஸ்ட் அங்கே இருக்க அந்த பேனர் QR கோட ஸ்கேன் பண்ணால் போதும், ஓபிடி சீட்டு உங்கள் ஃபோன்லேயே வந்துடும். டியூட்ஸ், அதுக்கு முன்னாடி அந்த பேனர்லேயே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் அதிலே போட்டிருக்கும். அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் அது மாதிரி பண்ணுங்க. நீங்கள் ஏற்கனவே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தால் அந்த ஓபிடி சீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ABHA வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் போட்டு கூட OTP நம்பர் வரும். OTP நம்பர் போட்டுட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் ஷோ ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் டோக்கன் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஷோ ஆகும். அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு கவுண்டர் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த கவுண்டரில் போயிட்டு இந்த மாதிரி நம்பர் சொன்னீங்கன்னா அவங்களே ஓபிடி சீட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து தந்துருவாங்க. நண்பர்களே, மேலும் விவரங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. இதுக்கப்புறம் தம்பிக்கு தெரியாது. சரி வாங்க டியூட்ஸ், இன்னைக்கு டேக்கு வந்துருவோம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் 75வது நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு அம்மா ஊர்லேருந்து வந்திருக்காங்களா, ஸோ அவங்கள தான் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுட்டு போகணும். அதுக்கு முன்னாடி அம்மா நமக்கு பொறி உண்டை செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை அப்படியே வீட்டில் பதுக்கி வச்சுட்டு இன்றைக்கான காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு ஊற வச்ச பாதாம் பயிரை சாப்பிட்டுட்டு அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போயாச்சு. அங்கே போய் பார்த்த பிறகு தான் தெரியுது, என்னடா இது கியூ ஜேன்னு ஜனம் இருக்கு, இதுல நின்னுட்டா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடும்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணோம். அப்புறம் வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்ல ஓபிடி சீட் எடுத்தாச்சு. ஓபிடி சீட் வாங்கக்குள்ள சில பேர் குறுக்குறுனே பார்த்தாங்க, என்ன யாரா இவன், நம்ம இவ்வளவு நேரமா நிக்கிறோம், இந்த பையன் வந்துட்டு சீக்கிரமா ஓபிடி சீட்டை வாங்கிட்டு போறான்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. எனக்கு அந்த டைம்ல ஒரு வைப், ஊரு தெட்டோ வாலா அப்படின்னு சொல்லிட்டு கெத்த மனத்துக்குள்ள நமக்கு ஒரு வைப் பண்ணிட்டு அப்படியே அந்த சந்தோஷத்தோட ஓபிடி சீட் அம்மா கையில கொடுத்துட்டு நம்மளும் அங்க இருந்து ஒரு வேலையை கிளம்பியாச்சு. அது வேற எந்த ஒரு வேலையும் கிடையாது, மறுபடியும் அப்பாவை ஜிப்மருக்கு இட்டுட்டு போகணும். அதுக்கு முன்னாடி அம்மா விட்டுட்டு வீட்டுக்கு வந்த கையோட காலை உணவு முடிச்சுட்டு அப்பா வீட்டுக்கிட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கிளம்பியாச்சு. ஆனா கால கொடுமை என்னன்னா, இங்க அந்த மாதிரி ஆப்ஷன் இல்ல. டாக்டரை பார்க்கணும்னா கியூல நின்னே ஆகணும். அதனால ஒரு 20 நிமிஷம் கியூல நின்றுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனே போட்டு வந்தேன். அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ஒரு 12:30 மணி பக்கம் போல தான் வந்தேன். என்னன்னு சொல்லிட்டு தெரியல, தம்பிக்கு இன்னைக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்கு போயிட்டேன். டிப்ரெஷன் ஆனா கூட பரவாயில்ல, வேற என்னமோ ஒன்று பண்ணுதுங்க. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதனால என்ன பண்ணிட்டேன், அப்பாவுக்கு ஒரு ஜூஸ் கேட்டாரு, வாங்கி வந்து கொடுத்துட்டு நமக்கும் அப்படியே இன்னொரு ஜூஸை வாங்கிட்டு மடக்கு குடிச்சிட்டு, அண்ணனும் ஊர்ல தான் இருந்தானா, அவனுக்கு சட்டை வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். அப்படியே அவனை கூப்பிட்டுக்கிட்டு கடைக்கு போயாச்சு. சட்டையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்த உடனே மதிய உணவு முடிச்சுட்டு அப்படியே சிறிது நேரத்தை சோசியல் மீடியாவில் செலவழித்து விட்டு அம்மா வாங்கணும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அதனால அப்படியே அவங்களை வழி அனுப்பிச்சு விட்டு அப்புறம் ஒரு சாயங்காலம் போல நம்ம எடுத்த போட்டோலாம் எடிட் பண்ணிட்டு இருந்தோம், ஒரு ரீல் மேக் பண்றதுக்காக. ஃபைனலி அந்த போட்டோவும் எடிட் பண்ணி முடிச்சாச்சு. அந்த போட்டோ வச்சு ஒரு ரீலும் எடிட் பண்ணி முடிச்சாச்சு. சக்சஸ்ஃபுல்லா அதை போஸ்டும் பண்ணி விட்டுட்டேன். நண்பர்களே, தம்பிக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியல, தலை பயங்கரமா வலிக்குது, மூளை நிறைய வேலை செஞ்சிச்சு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை, மூளை கரெக்டாக தான் வேலை செஞ்சுருக்கு. பட் அதுக்கான ரெஸ்ட்டு தான் நான் இன்னும் கொடுக்கவே இல்லை. ஓவராக புஷ் பண்ணிட்டேன் மூளையை. அப்படி தேவையில்லாமல் புலம்பி கட்டுட்டு நைட்டு ஒரு 11 மணிக்கெலாம் தூக்கத்தை போட்டாச்சு நண்பர்களே.